இன்னைக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? 12 ராசிகளுக்கும் எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் இல்லையா? இந்த நபர் வந்து அப்படி என்னதான் ரகசியமா வச்சிருப்பாங்க? இவங்களுக்குள்ள அப்படி என்னதான் ஓடிட்டு இருக்கோம்? அப்ப இந்த பர்சன்ட்ட இருந்து இந்த விஷயத்த வந்து யாராலையும் வாங்க முடியாது அப்படின்னு என்ன விஷயம் இருக்கு? அதுல நம்ம முதல் ராசியை பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசி நபர்கள் எந்த விஷயத்தையும் மேஷத்திட்ட வந்து வாங்கிடலாம். ஆனா இந்த விஷயத்த மட்டும் நீங்க எங்கள்கிட்ட வாங்கவே முடியாது அப்படின்னா அது என்ன விஷயம் அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், அவங்களுக்கு இருக்கக்கூடிய காதல், இல்லீகல் அஃபேர். இப்போ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஆசைகள் இருக்கு இல்லையா? அதாவது சுகமான சந்தோஷம், அந்த விஷயத்தை எதையுமே அவங்க கிட்ட இருந்து வாங்கவே முடியாது. ஸோ நம்ம வந்து மேபி கெஸ்ஸிங்கில் இருந்துட்டு கேட்பாங்க, அப்படி இருக்கலாமா, உனக்கு எப்படி இருக்கலாம், இந்த மேஷ நபரை பார்த்து, மேஷ ராசி நபரை பார்த்து கேட்கலாம். ஆனால் இந்த விஷயத்த மட்டும் நீங்கள் எந்த மாதிரி ரூட்டில் போனாலும் வெளிச்சம் போடவே முடியாது. ஏன்னா மேஷ ராசிக்கு அந்த வீடு தான் மறைபொருளாக வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த காசு விஷயத்த கேளுங்க, ஃபேமிலி ரிலேட்டடாக கேளுங்க, எதுனாலும் அவங்க 100% ஆன்சர் கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்களுடைய பர்சனல் அண்ட் ஃபார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைஃப், ப்ரைவேட் லைஃப் மட்டுமே அவங்க வந்து யாருக்கும் ஷேர் பண்ணவும் மாட்டாங்க. அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரவும் வராது. மேஷ ராசிக்கிட்ட இருந்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்களால் வாங்க முடியாது. ஸோ இதனால் நீங்கள் போராடி அவங்கக்கிட்ட ட்ரை பண்ணி உங்கள் எஃபெக்டை போட வேண்டாம். இந்த நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர் மேஷ ராசியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.